சொல்லுங்கய்யா. நாளைக்கு மார்ச் 8 மகளிர் தினம். மகளிர் தினம். அதை பத்தி என்ன சொல்ல வர்றது? அத பத்தி சொல்றதுக்கு என்ன, ம். ஒண்ணும் இல்ல. மார்ச் 8 அதாவது என்னைக்கு தொழில்மயம் ஆச்சோ, தொழில் புரட்சி ஏற்பட்டுச்சோ, அப்ப பெண்கள் இன்னும் கூடுதலா உழைக்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா, அதாவது தன்னோட குழந்தைக்கு ஆண் தொழிலாளியை விட பெண் தொழிலாளி இன்னும் 1 மணி நேரம் அதிகமா வேலை செய்ய எல்லாம் எதிர்த்து 8 மணி நேர வேலைக்காக போராடினாங்க. என்ன அது மாதிரி ஓட்டு உரிமைக்காக போராடினாங்க. எல்லா போராட்டத்துக்கான ஒரு வெற்றியா பெண்கள் அந்த உரிமை எல்லாம் போராடி போராடி பெற்றதுன்னு ஒரு நாளை கொண்டாடணும், அந்த இதை திருப்பி நினைவுபடுத்திக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளா மகளிர் தினமா கொண்டாடலாம் அப்படின்னு ரஷ்ய மாநாட்டுல முடிவெடுத்து அதுக்கப்புறம் மார்ச் 8 உலகம் முழுசுமே கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நாங்க அங்க பெல்ல ஆர்சியில இருக்கும்போது மேடையில நாங்க மகளிர் தினம் நடத்துறோம். அந்த மேடையிலேயே மகளிர் நாங்க தான் மகளிருக்கு நிறைய உரிமை கொடுத்துருக்கிறோமே, அப்படி இருக்கும்போது எதுக்கு மகளிர் தினம் தனியா பேசின ஆளுங்க எல்லாம் கூட இருக்காங்க. இந்த பெண்களை பத்தி ஒரு 3 பேரை பத்தி ஒரு சின்ன தகவல் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுல நாடக கலைஞர் பாலமணி அம்மையார் என்ன அவங்க அதாவது 1920 வரைக்கும் எல்லா வேடங்களையுமே ஆண்கள் தான் போட்டிருக்கிறாங்க. பெண் வேஷம் எல்லாமே ஆண்கள் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இவங்க அதுக்கப்புறமா நாடக கம்பெனி ஆரம்பிச்சு 70 பெண்கள் நம்மளோட நாடகத்துக்குள்ள இருந்திருக்கிறாங்க. அடுத்த கட்டத்தை எடுத்துட்டு போறதுக்கான பயிற்சி நடனம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த மதுரையில குஞ்சரமான் சு வெங்கடேசன் காவல்கோட்டத்துல பதிவு பண்ணியிருப்பாரு. அவங்க இளை மகளிரா இருந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த காலத்துல இருந்த பஞ்சத்தை போக்குறதுக்கு தன்னோட கடைசி சொத்து வரைக்கும் கஞ்சி தொட்டி வச்சு அணையா அடுப்ப வச்சு ஏழை மக்களுக்கு கஞ்சி ஊத்தி இருக்கிறாங்க. என்ன அப்புறம் ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பேசி இருக்கிறோம் மூவலூர் ராமமிர்தம். ஏன்னா அவங்க அவங்க யாரோட விடுதலைக்காக அவங்க போராடினாங்களோ அந்த மக்களே அவங்களுக்கு விஷம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அந்த விஷம் கொடுத்தத நீங்க போய் பதிவு பண்ணுங்க கோர்ட்ல, அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் என்ன நோக்கத்துக்காக செய்யறேனோ அந்த வேலைய அதே கெட்டு போயிடும். அவங்களோட விடுதலைக்காக அவங்களோட வாழ்க்கைக்காக நான் செய்யறேன், அவங்கள போய் நான் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்கள அதுல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்காக போராடி இருக்கிறாங்க. இந்த மாதிரி சிறப்பு தினங்கள்லாம் இந்த மாதிரி மறைக்கப்பட்ட பெண்களை பத்தி பேசுறதுக்கான ஒரு களமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள்.